ஆப்ரேஷன் உங்களுக்கு சக்ஸஸாக பண்ணலை அப்படின்னு டாக்டர் சொன்னார். நான் பெரிய பையனை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறப்போ அவர் என்னை பற்றியும் கேட்பாரு. இந்த டாக்டரை பார்த்து என்னோட விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னால் நான் சுத்தமாக நடக்க முடியாமல் தான் இருந்தேன். அந்த டாக்டர் சொல்லி தான் நான் ரெகுலராக வாக்கிங் ஸ்டிக்கே யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பையனுக்கும் எனக்கும் காலில் இருந்து எலும்பெடுத்து தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் கீழே குனிஞ்சு பொருட்களை எடுக்கவும் ஆரம்பிச்சிட்டேங்க. ஆனால் அப்போ உயிர் போகிற அளவுக்கு வலிக்கும். ஆனால் நான் வேறு வழி இல்லாமல் இப்போ நானே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எல்லா வேலைகளையும். சின்ன பையன்தான் முன்னால் இந்த கீழே இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்து மேலே வைப்பான். ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 6 மாசத்துல நல்லா நடந்துடணும், அதுதான் சக்ஸஸ்ஃபுல்லான ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்னால் இந்த அளவுக்கு தான் நடக்க முடியுது, அதுவும் ஸ்டிக் இல்லாமல் நடக்கணுன்ற அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் ஆயிருக்கணும்னு டாக்டர் சொல்கிறாரு. உங்களால் இன்னும் நடக்க முடியல, காலை மடக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு வச்ச போன் செட் ஆகலைன்னு அர்த்தம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாருங்க. இடுப்பில் ஆப்ரேஷன் பண்ணினா நல்ல ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொன்னார். ஆனால் அந்த ரெஸ்ட் எனக்கு கிடைக்கலன்னு உங்களுக்கே தெரியும். ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு டாக்டர் கேட்டார். இந்த ஃபேனுக்கு என்னாச்சுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்தாங்கல்ல போன், அந்த போனுக்கு பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் போன் எடுத்து மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்நேரம் நான் சமணங்கள் போட்டு உட்காந்துருக்கணுமா, நல்லா நடந்திருக்கணுமா, இந்த 2 விஷயம் நடக்காததுனால ஆப்ரேஷன் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொன்னார். இல்லைன்னா வலியோட இதே மாதிரி ஸ்டிக் வச்சு தான் எப்போவுமே நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொன்னார். 40 வயசுக்கு மேலே இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறப்போ செட் ஆகாமல் போகிறது சாதாரண விஷயந்தான் அப்படின்னு சொன்னார். வாக்கிங் ஸ்டிக் இல்லாமல் நடக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணேன். ஆனால் பேலன்ஸ் இல்லாததுனால அந்த வாக்கிங் ஸ்டிக்கை நான் மாட்டாமல் கையில் சும்மா சப்போர்ட்டுக்கு பிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா இந்த சப்போர்ட் இல்லைன்னா நான் கீழே விழுந்துருவேன்ற மாதிரி இருக்குது. டாக்டர் கிட்ட சொல்லிட்டேன், இதுக்கு மேலே இன்னொரு ஆப்ரேஷன் என்னால் பண்ணிக்க முடியாது டாக்டர், நான் இந்த மாதிரியே நடந்துக்கிறேன் லைஃப் லாங் அப்படின்னு சொல்லிட்டேன். மறுபடியும் இன்னொரு பெயினை என்னால் தாங்கிக்க முடியாது. பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லாமல் என்னை பார்த்துக்கவும் முடியாமல் நான் பட்ட கஷ்டம் போதும். இந்த மாதிரி தரையில் உட்காரணும்னு எனக்கு ஆசை, ஆனால் என்னால் முடியல. இந்த ஃபேனை பார்த்தீங்களா, நல்லா தாங்க ஓடிட்டு இருந்தது. சின்ன பையன் நடக்கிறப்போ வயரை தட்டி விட்டுட்டான். ஃபேன் சேர்லேருந்து கீழே விழுந்துருச்சு. இந்த ஃபேனில் இது வரைக்கும் எந்த மைனஸும் வந்ததே இல்லைங்க. ஆனால் கீழே விழுந்ததில் அப்படியே ஃபேன் தெரிச்சிருச்சு, எல்லாமே தனித்தனியாக கலண்டுருச்சு. இந்த லாக் பண்ணுற ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அது உடஞ்சி போச்சுங்க. நம்மளே எப்படியாவது மாட்டிடலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் ஒரு பக்கம் லாக் உடஞ்சதுனால மாட்ட முடியல. இதை இன்னைக்கு கடைக்கு எடுத்துகிட்டு போய் சரி பண்ணிட்டு வரலான் இருக்கேங்க. அவங்க அந்த பழைய ஃபேனில் இருக்கிற லாக் எடுத்து இதில் போட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாழ்ந்து முடிச்ச எனக்கு சொல்லிட்டு இருக்கேனே, பையனுக்கு என்னதான் டாக்டர் சொன்னாங்க அப்படின்றத இன்னும் நான் சொல்லாமல் இருக்கேன்ல. ஆப்ரேஷன் பண்ண இடத்துல நல்ல ரத்த ஓட்டம் இருக்குங்க, சூப்பராக செட் ஆயிருக்கு, எந்த ஒரு மைனஸுமே இல்லைன்னு சொன்னார். காலில் மேலேயும் கீழேயும் தான் தையல் பிரிச்சிருக்காங்க. நடுவில் இந்த கட்டு போட்டிருக்காங்கல்ல, இந்த இடத்துல இன்னும் தையல் பிரிக்கலை. ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப குதறலாக இருக்குங்க. பையன் இப்படி தான் காலை வச்சிட்டு இருக்கான் அந்த பில்லோவில். இதனால தான் சீக்கிரமாக அந்த காயம் ஆற மாட்டேங்குது. ஏன்னா அழுத்தம் ஆகுதுல்ல, அதனால தான். மண்டே மறுபடியும் பையனை கூட்டிகிட்டு டாக்டர் கிட்ட போகிறேங்க. நான் இந்த மாதிரி நடக்கிறதுனால தான் நான் செய்கிற வேலைகளை மட்டும் கவர் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது என்னை இந்த மாதிரி வீடியோவில் காட்டுறதுக்கு. பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி 2 மாதம் ஆக போகுது. அவனுக்கு இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு இல்லை அப்படின்னா என்னோடய வயசு முக்கியமான காரணம். அவனை பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துருந்துருக்கணும், ஆனால் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. வேலைக்கும் போனேன், அதிகமான நேரம் உட்காந்து பெட்டல்ஸ் கட் பண்ணேன், வீட்டு வேலைகள் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். இப்போல்லாம் நான் நடக்கிறப்போ சடனாக என்னோடய ரைட் சைடு கால் அப்படியே வளைஞ்சிக்குதுங்க. எந்த மூமெண்ட்டுமே இல்லை, கால் உடஞ்ச மாதிரி மடங்கிக்குது. அப்படியே எந்த மூமெண்ட்டும் கொடுக்க முடியல. பெயினும் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிருது. வலி ரொம்ப இருந்துக்கிட்டே இருக்குங்க. எல்லாத்தையும் நானே பண்ணுறேன்ல, நீ ரெஸ்ட் எடுமா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ரெஸ்ட் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வீட்டில் இல்லைங்க. அதனால தான் இதெல்லாம் நான் வலியோடு செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி கால் மடங்குறப்போ அப்படி நிற்க முடியலங்க. கால் உடஞ்சி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுது. எலும்புல பலம் இல்லையா என்னன்னு தெரியல. நல்லா சாப்பிட முடியல. நானே நினச்சாலும் ஒரு வேளை தான் என்னால் நல்லா சாப்பிட முடியுது. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்பவே சாப்பிட முடியாமல் போயிடுது. எப்படி இருந்தாலும் ஒரு வேளை சாப்பாடை கட் பண்ணிடுறேன். என்னோட உடம்பும் இந்த வயசும் எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குதா என்னன்னு தெரியல. 60 வயசுக்கு மேலே வர வேண்டிய பிரச்சனையெல்லாம் எனக்கு ஒரு 44 வயசுலேயே வந்துருச்சு. மண்டே பையனுக்கு அந்த பேலன்ஸ் இருக்கிற இடத்துல தையலை பிரித்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கட்டு போட வேண்டாம், ஓப்பனில் இருந்தால் தான் அந்த காயம் சீக்கிரமாக ஆறும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாரு. அவனை 2 காலையும் நல்லா ஊண்டி நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு 10 டேஸில் எப்படியும் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
பையனுக்கு எல்லா சாப்பாடையும் அரைச்சி தான் கொடுத்துட்ருக்கேன். அவனுக்கு நான் இருக்கேன், அதனால் அவன் சூப்பராக சரியாயிருவாங்க. அவன் நல்லபடியாக சரியாகிறது தான் என்னோட பெரிய ஆசையாக இருக்குது. அதுக்கான எல்லா முயற்சிகளையும் நான் டெய்லி எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸ்டிக் யூஸ் பண்ணால் கூட நான் நடக்கிறதுல கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பையனுக்கு பார்த்துட்ருக்கேன் இல்லைங்க டாக்டர், அவரை மாதிரி ஒரு டாக்டர் எனக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. எனக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிச்சிருப்பாங்கல்ல. இல்லை ஒருவேளை எனக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணியிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் தான் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைமில் ரெஸ்ட் எடுக்காமல் போயிட்டேன். நான் இப்போல்லாம் எனக்கு பார்க்குற டாக்டர்கிட்ட போகிறதே இல்லைங்க. இந்த டாக்டர்கிட்டயே ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கிறேன். இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணால் எவ்வளோ கஷ்டப்படணும் இல்லைங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.